சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி வந்து புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரவி வந்து என்னால் இப்போ அங்கே வந்து ஒர்க் பண்ண முடியாது, நீ ஏற்கனவே ஒர்க் பண்ணுற நீத்து ரெஸ்டாரண்ட்லேருந்து என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி ரவி வந்து சொல்லியிருப்பாங்க. இதனால் ஸ்ருதி பார்த்தீங்க அப்படின்னா வேலை செஃப்பை வந்து வேலைக்கு எடுத்திருப்பாங்க. அந்த செஃப் பார்த்தீங்கன்னா ரவிக்கு ஜூனியராக இருந்து ஏற்கனவே நீத்துவோட ஹோட்டலில் ஒர்க் பண்ணுவாங்க. அங்கே ஒர்க் பண்ண செஃப் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து நீத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஹோட்டலுக்கு வர வச்சுருவாங்க. இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ருதிக்கு தெரிஞ்சிருச்சு. இதனால ஸ்ருதி வேறு ஐடியா யோசிச்சு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா பார்ட் டைமாக பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஹோட்டலில் வந்து ஜாயின் பண்ண வச்சு அவங்கள வந்து வேலை பார்க்க வைப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா கஸ்டமர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து ஒரு 12 ஃப்ரைட் ரைஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீத்துவோட ஹோட்டலில் ஆர்டர் பண்ண வருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரவி வந்து நீ எதுக்கு இங்கே வந்து ஆர்டர் பண்ணுறேன்னு கேட்கும்போது, ஆமாம் கஸ்டமர் வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க, இப்போதைக்கு எங்களால் அவ்வளோ ஆர்டர் வந்து செய்ய முடியாது, அதனால தான் ஒரு நாள் மட்டும் வெளியே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோன்னு சொல்லவும் நீத்துவும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆர்டரை வந்து ரவியை எடுத்துக்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீத்துவும் இந்த மாதிரி ஸ்ருதியும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்ருதி வந்து நீத்துக்கிட்ட சொல்கிறாங்க, நீ தான் வேணும்னே வந்து பணத்தை கொடுத்து என் ஹோட்டலில் உள்ள ஆளுங்கள்லாம் உங்கள் ஹோட்டலுக்கு வர வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கதை ரவி வந்து கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ரவி வந்து நீத்துக்கிட்ட, நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி சீப்பான ஒரு வேலையை பண்ணீங்க, இதெல்லாம் பொலிட்டிக்ஸா, எதுக்காக இந்த மாதிரி வேலைலாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ரவி வந்து நீத்துக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு நீத்து சொல்கிறாங்க, நீ வந்து ஒரு செஃப்பு, உன் வேலை வந்து சமைக்கிறது டேஸ்ட்டாக சமைக்கணும், அவ்வளோதான் வேலை அப்படிங்கிற மாதிரி ரவியை வந்து இன்சல்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரவி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீத்துவாக புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டு இங்கேருந்து கிளம்பி ஸ்ருதி கூட சேர்ந்து ஒர்க் பண்ண தான் போகிறாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.